இங்க நியூசிலாந்துல விக்கிற விலைவாசிக்கு $20 ஒரு ஸ்டார்ட்டர்ஸ், மெயின், டெசர்ட் சாப்பிட முடியுமான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் போன கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, காத்மாண்டு மோமோன்ற கடைக்கு வந்திருக்கேன். இங்க வந்து 6 பீஸ் சிக்கன் மோமோ நம்ம $13.50 கொடுத்து வாங்கியிருக்கோம். மீதி இருக்க $6.50க்கு ஒரு டெசர்ட் அண்ட் மெயின் வாங்க முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்திருக்க கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தோனேஷியன் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பட் நம்ம வாங்க போறது இந்த பாண்டா அண்ட் ரைஸ்ன்ற இந்த ஐட்டம் தான். $5 தான் இது. ஃபர்ஸ்ட் மோமோஸ் ட்ரை பண்ணலாம். பயங்கர சூடா ஜூஸியா 2 டைப் ஆஃப் சாஸ் கொடுத்துருந்தாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சு. அடுத்து நம்ம வாங்கின இந்த பாண்டா அண்ட் ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலி நம்ம ஊர் தேங்காய் பால் சாதம் தாங்க. அது கூட காரசாரமா ஒரு சட்னி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே செமையா இருந்துச்சு. மீதி இருந்த $1.50க்கு என்ன டெசர்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அலைஞ்சு திரிஞ்சு எப்படியோ அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா டீ சாம்பிள்லாம் வச்சிருந்தாங்க. டீ சாம்பிள் ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. பட் ஆனா அது கூட ஃப்ரீ கேக்குமே இருந்துச்சு. அந்த கேக்கு சாப்பிட்றதுக்காக தான் நான் வந்தேன். கேக்கு அல்டிமேட்டா இருந்துச்சுங்க, ஜாம்லாம் போட்டு. அடுத்து இந்த குழந்தைங்கலாம் போற லாலி கடைக்கு தாங்க போயிருந்தேன். அங்க வந்து $1க்கு மேங்கோ அண்ட் சில்லி போட்டு லாலி வச்சிருந்தாங்க. அதுவுமே டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. கடைசியா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஐஸ்கிரீம் கடையில போயிட்டு ஒரு சாம்பிளும் கேட்டு அதையுமே நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சுங்க. மீதி இருந்த 50 சென்ட்ஸை நம்ம வாலெட்ல போட்டாச்சு. அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணணும்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க. பாய்.